நம்ம வீடு ஏங்கா எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நான் போஸ்ட் பண்ண ட்ரிப்போட கண்டினியூஷன் தான். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மைசூருக்கு போயிட்டுருக்கோம். என்னோட 3rd பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக. லாஸ்ட் இயர் 2nd பர்த்டேக்கு வந்து நாங்கள் பாண்டிச்சேரி போயிருந்தோம். ஸோ இந்த இயர் வந்து அவனோட பர்த்டே மெமரபிள் ஆக்கிறதுக்காக மைசூர் வந்திருக்கோம். எனக்கு வந்து இது 2nd டைம் நான் மைசூர் வர்றது. ஃபர்ஸ்ட் டைம் நான் என் ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆன புதுசில் பைக்கில் வந்து 1 டே ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வந்திருக்கோம். பட்டு பசிக்குதா? எவ்வளோ பசிக்குது? ஹைவேஸில் காருக்குன்னு தனியாக வந்து ஒரு ரூட் விட்டுருக்காங்க. அதனால் எங்கே நினச்சாலும் அங்கே வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ இதுவே வந்து ரொம்ப தேடி ஒரு சின்ன ஹோட்டலில் தான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி அங்கேயே நாங்கள் தட்டை இட்லி அண்ட் வந்துட்டு பூரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இட்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எப்படி மாவு அரைக்கிறாங்கன்னு தெரியல, அவ்வளோ சாஃப்டாக இருந்தது அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. சாம்பார் அண்ட் சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பூரிக்கு வந்து பொட்டேட்டோ மசாலா அண்ட் சட்னி வந்து கொடுத்துருந்தாங்க. ரியான் வந்து பூரி தான் சாப்பிட்டான். அவன் இட்லிக்குன்னா பூரி அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அங்கேயே வந்து ஒரு டீ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் வாக் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த ஹோட்டலை சுற்றி கொஞ்சம் வாக் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் உள்ளே போக போக வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் மாதிரி ஒரு பிளேஸ் இருந்தது. நல்லா வயல், அப்புறம் வந்துட்டு குட்டியாக ஹட்டு, ஓடு வீடு இதெல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இயற்கையோடு உங்கள் ஊருக்கு போன மாதிரி ஒரு வில்லேஜுக்கு வந்த மாதிரி இருக்கு. நம்ம வீடு ஏங்கா ஒரு நாள் இருக்க மாட்டேன் அந்த வீட்டில், 10 நிமிஷம் இருக்க மாட்டேன். ஃபுல்லாக மாமரம்லாம் இருக்குடா அந்த சைடு. ஃபுல்லாக வந்து வில்லேஜ் மாதிரி இருக்கு. நல்லா வயல். எங்கே அங்கே போகலாம். சரி வாங்க போகலாம். ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அங்கேயே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். அண்ட் நாங்கள் போன டே வந்து ரொம்ப நல்ல வெதராக இருந்தது. நிறைய இடத்துல மழை வந்தது அண்ட் வந்துட்டு க்ளவுடியாகவும் இருந்தது. அண்ட் இந்த சர்ச் வந்து நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. சென்ட் ஃபிலோமினா கேத்தட்ரல் சர்ச்னு சொல்லிட்டு. ஸோ வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. ஒரு 4 hours வந்துட்டு ட்ராவலிங் இருந்தது. நாங்கள் ஹோட்டல் போகும்போதே ஆல்மோஸ்ட் 2 o'clock ஆகிடுச்சு. நான் வந்து எல்லாமே லாஸ்ட் மினிட்டில் தான் வந்து புக் பண்ணேன். நான் சொன்னேன் இல்லையா ஆல்ரெடி ஐடியாவே இல்லை போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபீவராக இருந்தது, கோல்டாக இருந்தது அப்படின்றதுனால. ஸோ எங்களுக்குனா கூட பரவாயில்ல, ரியானுக்குமே இருந்தது அப்படின்றதுனால ட்ரிப் வந்து லாஸ்ட் மினிட்ல தான் பிளான் பண்ணோம். ஸோ ஜூன் 24 அன்றைக்கி தான் நான் வந்து ஹோட்டலே புக் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 star ஹோட்டல். பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பேலஸ், ஜூ எல்லாமே நியர்பை தான் இருக்குது. நான் வந்து அகோடா வெப்சைட் மூலமாக புக் பண்ணேன். ஏன்னா இதில் வந்துட்டு நல்ல டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. நார்மல் புக்கிங்க்குனா இந்த பிளாட்ஃபார்மில் வந்து போய் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் எப்போ ட்ரிப் போனாலும் அதில் தான் புக் பண்ணுவேன், அதனால தான் சொன்னேன். அண்ட் நாங்கள் வந்து டீலக்ஸ் ஏசி ரூம் வித் பால்கனி வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒன் நைட்டுக்கு வந்து 1800+ வந்துட்டு ஆச்சு. நாங்கள் வந்து 3 days and 2 nights வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் ஹோட்டல் ரூம்ஸ்லாம் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. பட் டைரெக்டாக வந்தால் தான் தெரியுது கொஞ்சம் ஓல்ட் பில்டிங் தான், பட் வந்து ரெனோவேட் பண்ணி நல்லா வச்சுருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்க்ளூடட் தான். ஃபுல் ஏசி, வைஃபை கனெக்ஷன் அண்ட் வந்துட்டு ஒரு பால்கனி வியூ வந்து இருக்குது. ஸோ பால்கனிலேருந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்ல ஒரு வியூ வந்திருந்தது. ஒரு நல்ல பெரிய பார்க் அண்ட் நல்ல ஒரு வியூ தான். ஸோ நாங்கள் மோஸ்ட்லி வந்து ரூமில் ஸ்டே பண்ண போகிறது கிடையாது, ஃபுல்லாக சுற்ற தான் போகிறோம் அப்படின்றதுனால எங்களுக்கு இந்த ரூம் ஓகே தான். நைட்டுமே வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்குற மாதிரி இருந்தது. அண்ட் ரூமுக்கு வந்தது ஒரு 2 hours ஃப்ரெஷன் அப் ஆகிட்டு பிருந்தாவன் கார்டன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம்.
மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 11:30 போல் சாப்பிட்ருப்போம். நான் அதோடு வந்துட்டு ரூமுக்கு வந்ததும் ரியானுக்கு ஒரு பனானா வந்து ஊட்டி விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரூமில் இருந்துட்டு ஜூ, பேலஸ் எல்லாமே வந்து வித்தின் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. பட் பிருந்தாவன் கார்டன் மட்டும் ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருந்ததுனால நாங்கள் ஃபர்ஸ்ட் நாள் வந்ததுமே அங்கே கிளம்பிட்டோம். ஒரு வழியில் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தா டக்குன்னு வந்து சிட்டிலேருந்து அவுட்ஸ்கர்ட்ஸ் வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கேயுமே ஹோட்டலே வந்து பார்க்க முடியல. நைட்டில் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லாதனால நானுமே ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா தூங்கிட்டேன். கூகுள் மேப்பில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துட்டு பிருந்தாவன் கார்டன் வந்து காமிக்க மாட்டுது. ஸோ கொஞ்சம் நியர்பை போனதுக்கப்புறமா அங்கே இருக்கவங்க கிட்ட கேட்டு தான் நாங்கள் விசாரிச்சுட்டு கொஞ்சம் சுற்றல் விட்டுட்டு தான் நாங்கள் வந்துட்டு போய் ரீச் ஆனோமே. நான் என் ஹஸ்பண்ட் ஃபஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் பிருந்தாவன் கார்டன் வந்து போகல. அப்போ போனது வந்து பார்த்திங்கன்னா சாமுண்டேஸ்வரி கோவில் அண்டு ஜூ, பேலஸ் இது 3 மட்டும்தான் நாங்கள் போனோம். ஸோ இந்த டைம் வந்து பிருந்தாவன் கார்டன் அண்ட் கேஆர்எஸ் டேம் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். கேஆர்எஸ் டேமில் வந்து தண்ணி வந்து இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. இந்த ஃபால்ஸ் மாதிரி இங்கெல்லாம் வந்து கொட்டணும் இந்த டேமில், பட் அந்த மாதிரிலாம் வரல, ரொம்ப காஞ்சி போயிட்டு கம்மியாக தான் இருந்தது. அண்ட் ஃபைனலி பிளேஸ் வந்து ரீச் ஆனதுக்கப்புறமா ஒரு ரோட் சைட் ஷாப்பில் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் அண்ட் வந்து கோபி சில்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது, ரியானுக்கு எதுனா வந்து அஃபெக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் அவனும் வந்து கொஞ்சம் பழகிட்டான். வெளியிலலாம் சாப்பிட்டு அவனுக்கு அந்த ஹோட்டல் ஃபுட்லாம் வந்துட்டு பழகிடுச்சு. நிறைய மங்கீஸ்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். வெளியில் தானே இருக்குது. தண்ணி நிறைய இல்லைங்க. கேஆர்எஸ் டேமும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிருந்தாவன் கார்டனோட சேர்ந்து தான் இருக்கும், சரிங்களா. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதுவும் தெரியுது இல்லைங்களா, அதுதான் ஃபவுண்டெயினா, மியூசிக்கல் ஃபவுண்டெயின். அங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஹாய் அலுமுஞ்சிரியான், அலுமுஞ்சிரியான், நாளைக்கு உனக்கு பர்த்டே வச்சுட்டு அழுதுனே இருக்கிய. ஏன் நீ எப்போ பாரு அழுதுட்டு இருக்க ரியான்? எனி ரீசன்? அதுதான் என்னோட ஃபீச்சர், நான் எப்பவுமே அழுவேன். எனி ரீசன்? நான் ஒரு அழுமூச்சி, ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் தர மாட்டேன். ஏன்? நான் ஒரு அழுமூச்சி. ஏன் சொல்லு சொல்லு. என்னோட ஃபீச்சரே என்னோட அழுமூச்சி தான். அழுதுனே இருப்பேன் நான் எல்லாரும். நான் ஆக்சுவலி சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பியூட்டி கண்டென்ட்ஸ் தாங்க போட்டுட்ருந்தேன். இப்போ தான் ரீசெண்டாக vlog எடுத்து போடலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த ட்ரிப்பில் வந்து என் சன்னால் vlogலாம் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவன் என்னை திங்க் பண்ண வச்சுட்டான். பிகாஸ் அந்தளவுக்கு ரொம்ப க்ராங்கியாக இருந்தான். அவன் க்ராங்கியாக இருக்கிறதுனால என்னால் vlog மாதிரி நல்லா ஜாலியாக ஹாப்பியாக எடுக்க முடியல, மற்ற இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி, யூடியூபர்ஸ் மாதிரி. அன்றைக்கி டேவே வந்து ஒரு மாதிரி தான் போச்சு. அவன் நல்லா ஹாப்பியாக இருந்தால் தான் எங்களாலையும் ஹாப்பியாக இருக்க முடியும். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து என் ஹஸ்பண்ட் ரொம்ப நேரம் வந்து தூக்கி தான் வச்சுட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு இருந்தேன். நடக்கக்கூட இல்லை அவன் ரொம்ப நேரம். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஒரு ஃபோட்டோ கூட போஸ்ட் கொடுக்க மாட்டேங்கிறான், எங்கேயும் ஃபோட்டோஸ் எடுத்துக்க விட மாட்டேங்கிறான், ஒரு 5 மினிட்ஸ் உட்கார விட மாட்டான், ஒரே இடத்துல ஓடுறான், கொஞ்ச நேரம் கீழே விட்டு எங்கன்னா ஓடுறான், இல்லை எதையாச்சும் ரொம்ப டேஞ்சரான விஷயங்களை வந்து தொடுறான். உண்மையிலே டாட்லர் கூட ஒரு ட்ரிப்லாம் போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிம் ஒரு கப்புள் டைம் கூட எங்களால் ஒரு 5 மினிட்ஸ் வந்து எடுத்துக்க முடியல. அண்ட் ஃபைனலி அவனை கொஞ்ச நேரம் காம் டவுன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு விஷயம் நாங்கள் பார்த்தோம். ஒரு இடத்துல வந்து தண்ணி வந்து நல்லா ஓடிட்டே இருந்தது. ஸோ நம்ம வயலில், எனக்கு சின்ன வயசில் எங்களோட வயலில் வந்து வயல் வரப்பு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தண்ணி விடுவாங்க, நாங்கள் அதிலலாம் விளையாடிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருந்தது. நான் என் பையன் 2 பேரும் கொஞ்சம் நேரம் உட்காந்து தண்ணியில் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு இடத்துல தான் அவன் ரொம்ப காமாக ஹாப்பியாக இருந்தான்.
உள்ள பூச்சி கிச்சி என்ன இருக்கு போதும் ரெடி. எனக்கு வந்து இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பராக ஒரு ஷாப்பிங் போயிட்டு ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வராதது தான். ஸோ இந்த ட்ரிப்புக்குன்னு தனியாக வந்து ட்ரெஸ்லாம் எடுத்து நான் பிளான் பண்ணல. இருக்கிறத ட்ரெஸ்ஸை தான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ கரெக்டாக வந்து ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ண முடியல, ஒழுங்காக மேக் ஓவர் பண்ணிக்க முடியல அப்படின்றது எனக்கு ரொம்ப இந்த ட்ரிப் ஃபுல்லாகவே வந்து கஷ்டமாக தான் இருந்தது. ஐ திங்க் கேர்ள்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்டில் நம்ம என்ன தான் ஒரு நல்ல ட்ரிப் போனாலும் நம்ம அங்கே வந்துட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸை பண்ணல, மேக் ஓவர் பண்ணிக்கலாம் அப்படின்னா எவ்வளோ ஹாப்பியான ஒரு மொமெண்ட்ஸ் கூட வந்து ஸ்பாயில் ஆகும்ல. ஸோ எனக்கு வந்து அந்த ட்ரிப் ஃபுல்லாகவே அப்படி தான் இருந்தது. அது எனக்கு ஒரு பொலம்பல்ஸாகவே இருந்தது அந்த ட்ரிப் ஃபுல்லாகவே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இங்கே தான் எல்லோரும் வந்து ஆக்சுவலி இங்கே தான் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க மியூசிக்கல் ஷோ பார்க்கறதுக்கு. ரெண்டு ஷோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போனது வந்து ஒரு 6:30 ஷோக்கு. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 3 சாங் ப்ளே பண்ணுறாங்க. 3 சாங்க்குமே வந்துட்டு அந்த வாட்டர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃப்ளோ ஆகுது. நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. காப்பிரைட் இஷ்யூனால பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ப்ளே பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பாகுபலி சாங் அண்ட் ஜெய்ஹூ சாங் அண்ட் ஒன் மோர் கன்னடா சாங் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ டே 1 எங்களோட மைசூர் ட்ரிப் இப்படி தான் போச்சு. அண்ட் டே 2 டே 3யோட vlog வந்து சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.